நக்கிலி படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல உள்ள பாடல்கள்ல தான் இளையராஜா பாடலாம் ரீமிக்ஸ் பண்ணிருக்காங்க. அதை ஏன் ரீமிக்ஸ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு 5 கோடி ரூபாய் எனக்கு நஷ்டீடு கொடுங்கன்னு சொல்லிட்டு இளையராஜா வந்து கேஸ் போடுறேன்னு சொல்றாங்க. அதை பத்தி உங்க கருத்து என்ன? அதுக்கு முன்னாடி லியோ படத்தில் வந்து கரு கரு கருப்பாயி அந்த சாங் ஓடிச்சு, பயங்கர ட்ரெண்ட் ஆச்சு. அப்போல்லாம் யாரும் எதுவும் வரல. எங்கள் தலை வந்தால் மட்டும்தான் எல்லாருக்கும் என்ன ஆகுன்னே தெரிய மாட்டேங்குது. அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஆகி போயிடுது. ஆனால் அவனை வசனத்தை காப்பி பண்ணிட்டாங்க. அவர் வந்தால் மட்டும் எதையாவது அவனை கொண்டுட்டு வந்து எப்படியாவது சோழியை முடிச்சிடணும்னு பார்க்குறீங்க. அது நடக்காதுன்னு அவங்களுக்கும் தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே ஏன் வீணாக செலவு பண்ணுறாங்கன்னு தான் எனக்கு புரியலை. ஆமாங்க, இப்போ நம்ம குறுக்க கேள்வி கேட்காம விட்டுட்டா அவங்க யாரும் தெரியாமல் போயிடுவாங்கல்ல. இன்க்ளூட் எனக்கு என்னன்னா, அவர் வந்து இப்போ எனக்கு இளையராஜா மேலே இருக்க ஒரே ஒரு தப்பாக தோன்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, காசாக கேட்டிருக்கக்கூடாது அப்படிங்கிறது. என்னன்னா, இது வந்து முழுக்க முழுக்க ஒரு ஈகோ பிரச்சனை. ஆக்சுவலி வந்துட்டு அவர் வந்து டைரெக்டாக வந்து இளையராஜா ஆதிக் ரவிச்சந்திரன் சார் அந்த மாதிரி கேட்டிருக்கலாம், காரு இது மாதிரி கேட்டிருக்கலாமோன்னு தோணுது. ஏன்னா ஆதிக் ரவிச்சந்திரன் அவர் போய் வீட்டில் போயிட்டு உட்காந்து ஒரு காஃபியை குடிச்சிட்டு, இளையராஜா சார் கெஞ்சி கேட்குறேன், உங்கள் பாடலை நான் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறேன், நீங்கள் தான் எங்கள் காட் ஃபாதர் அப்படின்னு சொல்லி ஒரு 4 வார்த்தையை விட்டு கேட்டிருந்தா போப்பா அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ண விட்டுருப்பாரோ என்னமோ. இதை கேட்காதனால என்ன ஆயிடுச்சு, இல்லை ஆக்சுவலி வந்து என்னன்னா அவருக்கு மைண்ட் செட் என்னென்னா, என்னை பொறுத்த வரைக்கும் வந்து காசு வந்து அவருக்கு இம்பார்ட்டனாக ஒரு விஷயமா தெரிஞ்சிருந்தா அவர் அவ்வளோ கஷ்டப்படல சீரியஸாக. ஏன்னா ஆல்ரெடி இருக்க காசை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப தவிச்சிட்டு இருக்காரு. அப்படி இருக்க பட்சத்தில் வந்துட்டு காசை வந்து இம்பார்ட்டனாக யோசிக்கல. இது வந்து முழுக்க முழுக்க ஈகோ, என்கிட்ட கேட்கணும், நான் தான் பெரிய ஆள் அப்படிங்கிற ஒரு வளர்ந்துட்டாலே ஒரு எண்ணம் வரும்ல. ஸோ அந்த எண்ணம் வந்து அவருக்கு அளவுக்கு அதிகமாக இருக்கிறதுனால கூட இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட இது. ஏன்னா இளையராஜாவுக்கு ஃபேன்ஸுன்னு சொல்லிட்டு நம்ம அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் எல்லா இடத்துலையும் அவரோட சாங் அவர் ஆக்சுவலி தேட்டரில் ரிலீஸ் ஆகி நம்ம ஹாப்பியாக டான்ஸ் ஆடினதை மட்டும் பார்த்ததுனால அவர் வந்து கேஸ் போட்டிருக்காரு. அவர் யோசிக்கலை. பிறந்ததுலேருந்து புப்புனித நீராட்டு விழாவிலேருந்து சாவு வீடு வரைக்குமே அவரோட பாட்டு ஓடாமல் இருந்ததே கிடையாது. ஸோ இப்போ வரைக்குமே அந்த பாட்டு இருக்குது. அதை ரீமேக் பண்ணி அவர் எனக்கு என்னென்னா, ஆதிக்கு வந்து எந்த அளவுக்கு இளையராஜா சாரோட ஃபேனாக இருந்தால் இந்த மாதிரி ரசித்து ஒரு பர்டிகுலராக செலக்ட் பண்ணி ஒரு சாங் எடுக்க முடியும். அவரோட ரசிகரை வந்து அவர் வந்து ரொம்ப இது பண்ணி ஹர்ட் பண்ணிட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன். உண்மையிலே அஜித் சாரை எந்த அளவுக்கு ரசித்தாரோ அந்த அளவுக்கு இளையராஜா ரசிக்க போய் தான் அவர் பாடலை அவ்வளோ பர்டிகுலராக கரெக்டாக தேர்ந்தெடுத்து இந்த பாடல்கள்லாம் அப்போ பயங்கர ஹிட்டு, இந்த வரிகள் வந்து அவ்வளோ ரசிச்சிருக்காங்க அந்த காலத்தில். ஆனால் இப்போ இருக்கிறவங்களுக்கு அது இந்த ஒத்தரூபா சாங்கெல்லாம் யாருக்கு தெரியும்? இப்போ இருக்க பசங்களை யாராவது கூப்பிட்டு கேட்டுங்களேன், யாருக்குமே தெரியாது. அதை ரசிக்க கூட மாட்டாங்க. இதெல்லாம் ஒரு சாங்குன்னு சொல்லிட்டு இதை வேறு வந்து நீங்கள் இது பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி ரீல்ஸை ஓப்பன் பண்ணுங்கள், ஓப்பன் பண்ண அடுத்த நிமிஷம் என்ன வருது சொல்லுங்கள்? ஒத்தரூபா சாங்கு, தோட்டு பேசும் சுல்தானே, இந்த மாதிரி சாங்ஸ்லாம் வருது. ஸோ அதை வந்து திருப்பியும் ஒரு ரீமேக் வந்து கண்டிப்பாக வந்து சக்ஸஸ்ன்னு தான் சொல்லலாம். எனக்கு என்னென்னா, சக்ஸஸ்ஸு ஓகே அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஈகோ டச் ஆகிருக்குன்னா இனிமேல் வந்துட்டு எல்லோரும் சேர்ந்து, நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, மொத்த தமிழ் திரை சங்கமும் சேர்ந்து ஒரு சின்ன முடிவு எடுக்கலாம். இது பழைய பாட்டலையோ இல்லை வரிகளையோ எதையோ ஒன்று யூஸ் பண்ணுறோம், மியூசிக் யூஸ் பண்ணுறோம், அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது டைலாக் யூஸ் பண்ணுறோன்னா அவங்க பேர் சேர்த்து தேங்க்ஸ் டு அப்படின்னு சொல்லி போட்டுடலாம். இப்போ வந்து நம்ம வந்து நிறைய இடத்துல பார்த்துருப்போம், நிறையா படங்களில் பார்த்துருப்போம், ஒரு கட்டடம் வந்து சும்மா கொடுத்துருக்காங்க, இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து தேங்க்ஸ் டூன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இது போடுவோம். ஸோ உங்களோட வரிகளை நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு தேங்க்ஸ் டூ அப்படின்னு இனிமேல் போடணும் கம்பல்சரி அப்படின்னு சொல்லி கொண்டுட்டு வந்தால் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். 2வது, அவர் வந்து காசு வாங்கிட்டு நிறைய பேர் சொல்கிற விஷயம் அதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. ஏன்னா காசு வாங்கிட்டு அவர் பாட்டு போட்டார், ஸோ அவருக்கு வந்து அந்த ஒரு விஷயம் உரிமை இல்லை அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அதோட படைப்பு வந்து அவரோடது தான். என்னதான் இருந்தாலும் நம்ம எவ்வளோ காசு கொடுத்தாலும் கிரியேட்டிவிட்டிங்கிறது எல்லாருக்கும் வராது. அதுதான் வருத்தப்படலாம். இல்லை அப்படின்னா இந்த படம் ஹிட் ஆனதுக்கப்புறம் டீம்லேருந்து அவரை போய் மீட் பண்ணி என்னை வந்து ஒரு வாழ்த்து கூட சொல்லலை, எங்களுக்கு தேங்க்ஸ்ன்னு கூட சொல்லலை அப்படின்னு கூட அவர் ரெக்யூஸ் பண்ணி வருத்தப்பட்டிருந்தாருன்னா உண்மையிலே இன்றைக்கி அத்தனை பேருமே இளையராஜாவை எல்லாரும் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாருன்னு கோவப்படுற அத்தனை பேருமே அவர் பின்னாடி போய் நின்றுருப்போம். கண்டிப்பாக அவர் காசுங்கிற ஒரு விஷயத்தை கொண்டுட்டு வர போய் தான் எல்லாருக்குள்ளே ஒரு என்ன ஆதங்கன்னா, இல்லாதவன் காசு கேட்டாலே நம்ம வந்து கோவப்படுவோம், இருக்கிறவரே அவ்வளோ கோடிக்கணக்கில் வச்சுட்டு எதுக்கு காசு கேட்கணும்,
இந்த இடத்துல வந்து தெளிவாக ஒரு முடிவெடுத்தது காசுங்கிற ஒரு விஷயத்த கொண்டுட்டு வர போய் தான் 5 கோடி கேட்குறாரு அப்படின்னு சொல்லி வரப்போது தான் அவர் மேலே இருந்த மரியாதை போச்சு. மரியாதையை கெடுத்துட்டாரோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஏன்னா இன்றைக்கி இருக்க பசங்க உங்கள் பாட்டை ரசித்து கொண்டாடி இருக்காங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். இப்போ இருக்க பசங்களுக்குலாம் புரியாத வரிகளில் பாட்டு வந்தால் தான் ரசிப்பாங்க. புரிஞ்ச வரியில் பாட்டு வந்துச்சுன்னா டென்ஷன் ஆயிடுவாங்க. என்னடா பாட்டு போட்டிருக்காங்க போங்கடாங்கிட்டு அப்படிங்கிற மாதிரி. அதையே ரசிக்க வச்சுருக்காங்க அப்படிங்கும்போது பெரிய விஷயந்தான். ஸோ இந்த இடத்துல வந்து அவரோட மரியாதையாக அளவாக காமிச்சு கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா தேங்க்ஸ் டூன்னு என் பேர் போட்டிருக்கலாமே அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருந்தாருன்னா கண்டிப்பாக எல்லாருமே அவர் பின்னாடி தான் போய் சப்போர்ட் பண்ணியிருப்போம். யாராக இருந்தாலுமே அதை பண்ணியிருக்க மாட்டோமா? ஏன்னா அவரோட படைப்புப்பா. அவர் ஒரு என்ன கேட்டார் உங்கள்கிட்ட, என்ன அது போடக்கூடாது அப்படியான்னு சண்டை போட்டாரா என்ன? மிஞ்சி போனால் ஒரு பேர் தானேப்பா போட்டு விட்ருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஆயிருக்கும். அவர் அது இல்லாமல் ஈகோவில் வந்துட்டு டோட்டலாகவே இந்த படத்தை முடக்கணும், படத்தை வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணணும், கொண்டுட்டு வரணுங்கிறதுக்காண்டி கேஸ் போட்ட மாதிரி இருக்குது. ஆனால் படம் சக்ஸஸ். ஏன்னா எல்லா படத்துலையுமே இதுக்கு முன்னாடி உள்ள படங்களை இந்த படத்தில் மட்டும்தான் ஏதோ ரீமிக்ஸ் சாங் மிக்ஸ் பண்ண மாதிரியும் ஏதோ பழைய படத்தில் இருக்க வசனத்தெல்லாம் இங்கே கொண்டுட்டு வந்த மாதிரியே பேசுகிறாங்க. கிடையவே கிடையாதுங்க. இதே லியோலேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க, கோட்லேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நல்லா சர்ச் பண்ணி பாருங்கள். மார்க் ஆண்டனி படத்துலேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்திருக்க படங்கள்லேயே நிறையா படங்களில் நம்ம வாழை ரசித்த அதில் பார்த்திங்கன்னா பஞ்சு மிட்டாய் அந்த டான்ஸுக்கு அந்த பாட்டு போட்டது அது எல்லா படத்துலையுமே பழைய சாங் ஒரு 2 வரியோ 4 வரியோ யூஸ் பண்ணியிருப்பாங்க. என்ன எக்ஸ்ட்ராவாக ஒரு 4 வரியை எக்ஸ்ட்ராவாக மிக்ஸ் பண்ண ஒரே காரணத்துக்காண்டி ஆடாவோன்னு சொல்லிக்கிறாங்க. ரீமேக்ஸ் இல்லைன்னா அந்த படமே இல்லை அப்படிங்கிற மாதிரி. சாங் வச்சு மட்டும்தான் ஒரு படம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. சாங்கும் ஒரு பார்ட், அவ்வளோதான். ஒரு படம் சக்ஸஸ் ஆகுதுன்னா அதுக்கு வந்து வெறும் சாங் மட்டும் கிடையாது, சாங் ஒரு விதமான பார்ட்டு, அவ்வளோதான். அதை தாண்டி இன்னும் நிறையா விஷயங்கள் அதில் இருக்குது. அவ்வளோ உழைப்புகள் இருக்குங்கிறது தான் என்னோட இது. இதுக்கு வந்து நீங்கள் காசு கேட்டது வந்து ரொம்ப ஒரு தப்பான விஷயம் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு அதுக்கு மீறினா நீங்கள் அழகாக சொல்லியிருக்கலாம், என்னோடய பேர் மென்ஷன் பண்ணியிருக்கலாம், அந்த மாதிரி எனக்கு மரியாதை கொடுக்கல அப்படிங்கிறத ஓப்பனாக சொல்லியிருக்கலாம். எனக்கு மரியாதை கொடுக்காம பண்ணிட்டாங்க, அதனால தான் நான் அந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு கூட ஓப்பனாக சொல்லியிருக்கலாம். 5 கோடி கேட்டது உங்களுக்கே தெரியும் தரமாட்டாங்கன்னு. ஏன்னா ஆல்ரெடி NOC வாங்கி வச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன். ஸோ அப்படி இருக்கும்போது எதுக்கு தேவையில்லாதது அப்படின்னா திருப்பி இந்த பாட்டு வந்து நான் தான் பாடினேன்னு எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காண்டி பண்ணுறாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.